परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। அந்த இசையே அவனுக்கு யமன் ஆயிடுச்சுமா। ரகுராமனுக்கு ஆண்டவன் இப்படி ஒரு நிலைமையை கொடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை। தொடங்க நினைக்கையிலேயே முடிச்சு போச்சு। நீங்களாவது ஒரு சித்திங்கிற முறையில பெத்த அம்மா மாதிரி குழந்தையில இருந்து வளர்த்து வாழ்ந்திருப்பீங்க, அந்த நினைவுகளாவது உங்க மனசுக்கு எதமா இருக்கும்। ஆனா நான் ரகுராமனோட கடைசி வரைக்கும் வாழ போறேன்னு கனவுகளோட இன்னைக்கு என் வாழ்க்கையை தொலைச்சு நின்னுட்டு இருக்க। நீ என்னம்மா சொல்ற? உண்மையதான் சொல்றேன் ஆண்டி। நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க வேற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, ரொம்ப டீப்பா பழகணும்। நானும் ரகுராமனும் ரகு। சாரி, நீங்க வந்தது நான் கவனிக்கல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க ரொம்ப இன்வால்வ் ஆகி ப்ளே பண்ணதால நான் டிஸ்டர்ப் பண்ண நினைக்கல. தேங்க் யூ so much மேடம். சார் நீங்க வந்தோடனே இந்த நோட்ஸ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. நான் ரெடி. நான் டியூன் வாசிக்கிறேன், நீங்க நோட்ஸ் பிராக்டிஸ் பண்ண பாருங்க. சரியா? ரெடி? 1 2 3.
2 கட்டை 2 கட்டை சாங். ஓகே. ஓ, சார் பாட்டு சொல்லி தர்றாரா? மேனர்ஸ் இல்ல உனக்கு? ஒர்க் பண்றப்போ டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தெரியாது உனக்கு? என்ன 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 மேனர்ஸ்? கேட்டா உள்ள அலோ பண்ண மாட்டீங்க. அதான் இப்படி வந்தேன். மேடம், நான் ஒரு மியூசிக் ஸ்டூடண்ட். எப்படி பாட்டு சொல்லி தர்றாருன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? தாராளமா தெரிஞ்சுக்கலாமே. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. சாரி மேடம், ஐ அம் ரியலி சாரி. இவ இப்படிதான் எல்லாத்துக்கும் வம்பு இழுப்பா. such a naughty character. போவலியா? ஓகே ரகு, ஒன்னு பண்றேன். நான் சிங்கர் ரூம்ல போய் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து ரிஹர்சல் பார்த்த பிறகு ஓகேனா டேக் போலாம். நீங்க பேசிட்டு வாங்க. see you naughty girl. bye bye. bye. ஓகே மேடம், ஸ்டுடியோல மீட் பண்ணலாம். ஓகே மேடம். அடடா, தொழில் என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு பணிவு. ரகு, நீ இசையமைக்காம நடிக்க போயிருக்கலாம் தெரியுமா உனக்கு? அந்த கோரஸ் கிட்ட என்னமா பணிவா நடிக்கிற? அவ கோரஸ் அவனுக்கு ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் நிர்மலா கலையமாமணி அவார்ட் எல்லாம் வாங்கிருக்காங்க. உனக்கு எங்க தெரிய போகுது இதெல்லாம்? சரி விடு, இதுக்கே நீ டென்ஷன் ஆகுற? சார் இருக்காங்க, கைய விடு ப்ளீஸ். தேவி, தயவு செஞ்சு வெளியே போ. எது கிளம்புறதா? இன்னைக்கு ரெக்கார்டிங் முடியற வரைக்கும் இருந்து இன்னும் நான் தெரிஞ்சுக்காம போக மாட்டேன். மை காட் தேவி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பேக்ரவுண்ட் எல்லாம் ஃபீட் பண்ண சார் வேற இருக்காங்க. தயவு செஞ்சு நீ வெளியே போ ப்ளீஸ். போ போ வெளியே போ. எனக்கு பேக்ரவுண்ட் ஃபீட் பண்ணும். என்ன பெரிய பேக்ரவுண்ட்? நாங்க வாசிக்க மாட்டோமா? என்ன பண்ற? இது கீபோர்டா இல்ல வேற ஏதாவது? கீபோர்ட் இல்லாம பின்ன நாங்க வாசிச்ச சவுண்ட் வராதா? சார் வந்து போறாங்க. போ போ வெளியே போ. போ வெளியே போ நான் சொல்றேன். போ. சார் வந்தா எனக்கு என்ன? லேட்டஸ்டா ஹிட்டான 5 சூப்பர் ஹிட் சாங் எல்லாம் நான் தான் போட்டேன். ஆனா அவர் பேர் போட்டுக்கிட்டாருன்னு என்கிட்ட சொன்னியே, அந்த மேட்டர் நான் அவர்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். அடி பாவி, இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. நீ சொல்லல, ஆனா நீ சொன்னதா நான் சொல்லுவேன். ப்ளீஸ் தேவி, நீங்க இருந்தா நான் டிஸ்டர்ப் ஆயிடுவேன். தயவு செஞ்சு கிளம்பு. என்ன அர்த்தம்? You are in love with me. ப்ளீஸ் தேவி, நீங்க இருந்தா நான் டிஸ்டர்ப் ஆயிடுவேன். தயவு செஞ்சு கிளம்பு. என்ன அர்த்தம்? You are in love with me. என்ன லவ்வா? நோ சான்ஸ். லவ்வுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. அது எனக்கு வரவே வராது. நீ நீ போ போ. ரகு சார், நிர்மலா டியூன் சொல்லியாச்சு சார். சொல்லியாச்சு சார். வணக்கம் சார். எஸ், ஐ அம் தேவி, மியூசிக் ஸ்டூடெண்ட். உங்க தங்கச்சி மஞ்சுவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீங்க ஒர்க் பண்றத நேர்ல பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. உங்க கூட ரெக்கார்டிங் தியேட்டர் வந்து ஒரு ஓரமா நின்னு பாத்துக்கிறேன் சார். ஓ மை காட், நான் இன்னைக்கு பெங்களூர் போறேன்மா. ரகு சார், ரகு இன்னைக்கு கம்போசிங் போறல, நீ கூட்டு போயிடா. சரி சார். Thank you sir, thank you so much. ஏய், சார் சார் டியூன் ஃபீட் பண்ணிட்டேன். கேக்குறீங்களா? கேட்டு ஃபர்ஸ்ட் பிஜிஎம் ஃபர்ஸ்ட் சார். பிஜிஎம் நோ. நான் என்ன நோட்ஸ் கொடுத்துருக்கேன், நீ என்ன வாசிக்கிற? நான் ஏ மைனர்ல வாசிக்க சொன்னா நீ பி மைனர்ல வாசிக்க. இத பார், இசை ஒரு தொழில் இல்ல, தவம். தவம் இருந்தா தான் வரன் கிடைக்கும், இல்லைன்னா சாபம் தான் கிடைக்கும். தகுதி உள்ள யாரும் புறக்கணிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அதே நேரத்தில் தகுதி இல்லாத எவனும் உயர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவன். உனக்கு தகுதி பத்தி என்ன தெரியும்? தகுதின்றது சொல்லிக் கொடுத்து வரதில்ல, அது அவங்களே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் உள்ள வரும்போது லவ்வுக்குன்னு பேச்சு அடிபட்டுதே, என்னது? சார் அப்படியெல்லாம் நான் ஒன்றும் பேசல சார்.
எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. கம்போசிங் முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சார் என்ன பி மைனர்ல தான் வாசிக்க சொன்னாரு, திடீர்னு ஏ மைனர் சொல்றாரு. எல்லாம் இந்த தேவியா. ச்சே. என்னடி ஏதேதோ பேசணும்னு சொல்லி வர சொன்ன, நீ பாட்டு சைலண்டா இருக்க? ஏதேதோ பேசணும்னு தோணுச்சு, வர சொன்னேன். ஆனா இப்ப எதுவுமே பேச தோணல. என்னடி பிலாசபி எல்லாம் பேசுற? முதல்ல சொல்ல வந்ததை சொல்லு. இதுதான் நான் உன்னை கடைசியா பாக்குறது. என்னடி சொல்ற? நான் சொன்னது அந்த அர்த்தத்துல இல்ல. அப்புறம் எனக்கு லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இடம் கிடைச்சிருக்கு. ஏய் கங்க்ராட்ஸ். எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்ற? சந்தோஷம் விஷயத்துல இல்ல, நம்ம மனசுல தான் இருக்கு. ஐயோ, மறுபடியும் பிலாசபியா? என்னடி ஆச்சு உனக்கு? எதுவும் ஆகல. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழணும். அது முடியலன்னா அடுத்தவங்க ஆசைப்படி வாழணும். அதுதான் வாழ்க்கை. என்ன ஆசைப்பட்ட? எது முடியல? ஒன்னும் இல்ல. நான் இந்தியாலயே இருந்து மியூசிக் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்பா நான் ஃபாரின் போய் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதான் சொன்னேன். உன்ன மாதிரி எந்த ஆசையும் இல்லாம அண்ணனே உலகம்னு வாழ எனக்கும் ஆசைதான். ஆனா அதுக்கு உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அண்ணன் எனக்கும் கிடைக்கணுமே. எனக்கு ஆசைகள் இல்லைன்னு யார் சொன்னா? அப்போ உன் மனசுலயே ஆசை இருக்கா? நீ கேக்குறது இந்த கடலும் அலை அடிக்குமான்னு. ஆசை இல்லாத மனசு யாருக்குமே இல்ல. இன்னும் சொல்ல போனா ஆசை இல்லைன்னா அது மனசே இல்ல. எத்தனையோ ஆசா பாசங்கள், எண்ணங்களோட தொகுப்பு தான் மனசு. மனசுக்கு ஏன் உருவம் இல்லைன்னு தெரியுமா? நிறைவேறாத, நிரந்தரம் இல்லாத எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கிறதுனாலதான். அதனாலதான் ஆண்டவன் மனசுக்கு உருவத்தை வைக்கல. நீ இப்படியெல்லாம் கூட பேசுவியா? ஏன் நான் இப்படி பேசக்கூடாதா? ஆ, பேசலாம் பேசலாம். நினைக்கிற எல்லாத்தையும் நினைச்சவங்களோட பேச முடியும். உன் மனசுங்கிற புத்தகத்துல திறக்கப்படாத பல பக்கங்கள் இருக்குன்னு இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் உன் மனசுல அப்படி எதுவும் இல்லையா? எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற என்னால இந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்ல முடியல. உடனே இல்ல, யோசிச்சு சொல்லுன்னு சொன்னாலும் உன்னால மட்டும் இல்ல, எந்த பொண்ணாலையும் பதில் சொல்ல முடியாத கேள்விகள் நிறையவே இருக்கு. எனிவே, நம்ம 2 பேரோட ஆசையை நிறைவேறணும். அப்பதான் நம்ம என்னெல்லாம் ஆசைப்பட்டோம்னு நமக்கே தெரியும். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ டி. நான் வரேன். போயிட்டு ஃபோன் பண்ணு. ஐஎஸ்டி பில் எகிருதேன்னு பயந்துடாத. மிஸ்டு கால் கூட நான் கூப்பிடுறேன். ஓகே? ஓகே, பை. பாய். என்ன ரகு, எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க? நீ மௌனமா இருக்கும்போது உன் மனசு பேசுறது எனக்கு நல்லா கேக்குது ரகு. என் மனசு மௌனமா தான் இருக்கு. மனசு மௌனமா இருக்கா? பெரிய பெரிய மகான்களோட மனசே மௌனமா இருந்தது இல்ல. உன் மனசு மௌனமா இருக்கா? ரகு, நம்மள யார் வேணாலும் ஏமாத்தலாம். ஆனா நம்மள நாமே ஏமாத்திக்க கூடாது. அப்படி ஏமாத்திக்கிட்டோம் வாழ்க்கை நரகமாயிடும்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. ரகு, மௌனம் மிகப்பெரிய கவசம்னு உனக்கு தெரியுமா? ஆனா அதே மௌனம் ஒரு வகையில மிகப்பெரிய ஆயுதமும் கூட. என்ன ரகு, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. மறுபடியும் சொல்றேன், உன் மனசு பேசுறது எனக்கு நல்லா கேக்குது. உன் உதடுகளை தான் நீ கண்ட்ரோல் பண்ண முடியும், மனச முடியவே முடியாது. தேவி, என் மனசுல மியூசிக் தவிர வேற எதுவுமே இல்லை. ஏன் நான் இல்லையா?
சொல்லு ரகு. இல்லன்னு சொல்லு. உன்னால சொல்ல முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே நேரத்துல உன்னை சொல்ல வைக்கணும்னு நான் நினைக்கல. உன் நிலைமை எனக்கு புரியுது. உன் உறுதியும் புரியுது. உன் தடுமாற்றமும் புரியுது. ஆனா நீ தடுமாறி தடமாற நான் காரணமா இருக்க மாட்டேன். உன் நிலைமை எனக்கு புரியுது. உன் உறுதியும் புரியுது. உன் தடுமாற்றமும் புரியுது. ஆனா நீ தடுமாறி தடமாற நான் காரணமா இருக்க மாட்டேன். உங்க அக்கா ஆசைப்பட்ட மாதிரி, ஏன் நீ ஆசைப்பட்ட மாதிரி மியூசிக்ல பெரிய ஆளாவா, நிறைய சாதிச்சு முன்னுக்கு வா. மியூசிக் காலேஜ் ரகுராமுங்கிற இடத்த பிடி. அதுக்கு 5 வருஷமோ 10 வருஷமோ ஆகலாம். அதுக்கு மேலேயும் ஆகலாம். இல்ல நீ நாளைக்கே கூட சாதிக்கலாம். அந்த நாள் வர வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகி இருக்கேன். நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்காக லண்டன் போறேன். தேவி, ரகு, நான் மறுபடியும் இந்திய மண்ணில் கால் எடுத்து வைக்கும்போது நீ மிகப்பெரிய மியூசிக் டைரக்டரா, மிகப்பெரிய சாதனையாளனா, வானளவு வளர்ந்து நிக்கணும். அதுக்காக நான் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். என் கண்ணு படுற இடம்லாம் உன் போஸ்டராவும், என் காதுல கேட்கறதெல்லாம் உன் பாட்டாவும் இருக்கணும். ஆல் தி பெஸ்ட் ரகு. Wish you all the best. நான் வரேன் ரகு. பாய். எந்த நேரத்துல ரகு கிட்ட நான் ஃபாரின்ல இருந்து வந்து இறங்கும் போது ஊர் பூரா உன்னோட போஸ்டர் தான் இருக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி நான் லண்டன்ல இருந்து வந்து ஏர்போர்ட்ல இறங்குனதுல இருந்து வீடு வரைக்கும் பார்த்தா எல்லா போஸ்டர்லயும் ரகு தான் இருந்தாரு. ஆனா அத்தனையும் ரகுவோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சு ஒட்டின போஸ்டருங்க, கண்ணீர் அஞ்சலி போஸ்டருங்க. காதுல கேட்ட பாட்டெல்லாம் ரகுவோட பாடல்கள் தான். ஆனா அத்தனை ரகுவோட ரசிகர்கள் அவரோட நினைவா ஒளிபரப்பின பாடல்கள் தான். ஆண்டி, அவன் மேல இவ்வளவு உயிரை வச்சிருந்திருக்கேம்மா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா உங்க 2 பேருக்கும் கண் குளிர கல்யாணத்தை பண்ணி பார்த்திருப்பேன். என் நேரம் அவன் பேர் சொல்ல எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இசை லட்சியம்னு என்னென்னலாமோ பேசி ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. My God. என்னாச்சுக்கா? Flight 4 hours delay வா. இப்பதான் இன்ஃபார்ம் பண்றாங்க. எதுக்கு சிரிக்கிற ரகு? 4 hours டிலேன்னு நான் டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு என்ன சிரிப்பு? இல்லக்கா, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க?
4 hours உங்க கூட நான் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த சந்தோஷத்துல நான் சிரிக்கிறேன். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீ என் கூட லைஃப் லாங் பேசிட்டு இருக்கலாம் ரகு. என் அன்பு தம்பி உன் கூட பேசாம வேற யார் கூட பேச போறேன்? எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. என்ன ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு நீ ரெக்கார்டிங் போகணும்னு சொன்னல. நீ பாட்டுக்கு 4 hours என் கூட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா ரெக்கார்டிங்க்கு யார் போவாங்க? சரி நான் போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ என்ன பண்ற, ஒரு வண்டி ஆட்டோ இல்ல கால் டாக்ஸி பிடிச்சி ரெக்கார்டிங் போ. டிரைவர் வண்டி ஓரமா நிறுத்து. அக்கா பரவாயில்ல, டிராப் பண்ணிட்டு போய். உனக்கு பதிலா ரெக்கார்டிங் யார் போவாங்க ரகு? டியூட்டி இஸ் ஃபர்ஸ்ட். ஓகே பாய் அக்கா, பாய். டேக் கேர். ஹாப்பி ஜர்னி. ஓகே பாய்.